தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமா சில மாணவர்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கணும், அதற்கு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. நீட் எக்ஸாம்க்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்போ முடியுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீட்ல குவாலிஃபை ஆயாச்சு. நீட்ல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல அல்லது ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு வருடத்திற்கு 4,50,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுது. டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்பொழுது அரவுண்ட் 7 to 8 லேக்ஸ் ஒரு பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மூலமா வந்தாவே நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு வேல்யூ இருக்கு. அதே நேரத்தில ஃபீஸும் வந்து அதிகமா இருக்கு ஒரு பிரைவேட் காலேஜ்ல. ஆனா பிரைவேட் காலேஜ்ல படிக்கணுன்றது இன்டென்ட் யாருக்குமே இருக்காது. மதிப்பெண் குறைஞ்சதுன்னா பிரைவேட் காலேஜுக்கு போவாங்க. அல்லது பணம் கொஞ்சம் ஓரளவு பரவால்ல நம்மகிட்ட இருக்குது படிக்கலான்னா பிரைவேட் காலேஜுக்கு போலாம். கவர்மெண்ட் காலேஜுக்கு மார்க் அதிகமா எடுத்தாகணும். ஃபீஸ் கம்மி. அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த நேரத்துல ஒரு பிரைவேட் காலேஜா இருந்தாலும் பரவால்ல. அதே நேரத்துல ஃபீஸ் கம்மியா இருந்தா எந்த காலேஜ் இருக்கும்? அந்த காலேஜ பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் குறைவானது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் தமிழ்நாட்டுல மட்டுமே. ஈவன் கவர்மெண்ட் காலேஜுக்கு நிகரா இருக்கிற ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, சிஎம்சி வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ் தான் வந்து இருக்கதுல ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது குறைவு அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 53,000 58,000 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. ஒரு 58,000 ரேஞ்சுல வருடத்திற்கு ஃபீஸ கட்டி நீங்க படிக்கணும் அப்படின்னா, தாராளமா அந்த காலேஜ சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த காலேஜ சூஸ் பண்ணி படிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். எப்பயும் போல ஆஸ் யூசுவல் நீங்க நீட் எக்ஸாம கிளியர் பண்ணியிருக்கணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 2வது நீட் எக்ஸாம் கிளியர் பண்றது மட்டும் இல்ல, அதுல மதிப்பெண்ணும் ஓரளவு எடுத்திருக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட் காலேஜுக்கு நிகரா இருக்கிற ஒரு காலேஜ் தானே இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ். பட் பிரைவேட் காலேஜ்ல நமக்கு வேணும்னா இதுல 2 வகையில வந்து உங்களுக்கு சீட்ட வந்து அலாட் பண்றாங்க. நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கிற பட்சத்துல மைனாரிட்டி கோட்டா, கிறிஸ்டியன் கோட்டால வந்து நீங்க உள்ள போய் சேர முடியும். அதே நேரத்துல கிறிஸ்டியன் கிடையாது. நான் ஒரு ஜென்ரலா இருக்கிறேன். எந்த கேட்டகரிக்குள்ளனா இருக்கலாம். நீங்களும் போய் சேரலாம். ஆனா இருக்கிற வழி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்துற மெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட். டைரக்ட்டா போயிட்டு நான் ஒரு மேனேஜ்மென்ட்ல சேர்றேன் சார். அதனால வந்து டைரக்ட்டா போய் நம்ம படிக்கலாமா அப்படின்னா படிக்க முடியாது. எதா இருந்தாலுமே நீங்க கவுன்சிலிங் வழியா தான் போய் ஆகணும். அதுக்கு அப்ளிகேஷன் மட்டும் நீங்க சிஎம்சிஎல்லுக்கு தனி அப்ளிகேஷன் குடுப்பாங்க. அந்த அப்ளை பண்ணணும். இது இல்லாம கவர்ன்மென்ட் கோட்டா சீட் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு. சீட் மேட்ரிக்ஸ்ல வரும். அந்த அந்த சீட்ல நீங்க எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல, நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துற அந்த கவுன்சிலிங் வழியா தான் நீங்க போக முடியும். சரிங்களா? சரி. இது வந்து ஒரு வகை. ஒரு வழி உள்ள போகறதுக்கு. 2வது அதுல சீட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? அந்த சீட் அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா 100 சீட் வந்து இருக்கு. சிஎம்சி வெள்ளூர பொறுத்தவரைக்கும். 100 சீட்ல 50 சீட் அப்படின்னு சொல்றது மைனாரிட்டிக்கு போயிடுது. 50 சீட்டு கவர்மெண்ட்க்கு போயிடுது. கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடுது. ரைட்டுங்களா? அத 50, 50யா பிரிச்சுடுறாங்க. 50% 50%. அந்த 50% மைனாரிட்டி கோட்டா அதாவது மேனேஜ்மென்ட் கோட்டா நான் சொன்னேன் இல்லையா? அந்த மேனேஜ்மென்ட் கோட்டால அந்த 50% எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மைனாரிட்டி கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 38 சீட்டு போயிடுது. அது 50% 50 சீட்டு கணக்கு வரும். அதுல மைனாரிட்டி கோட்டா கிறிஸ்டியன் மைனாரிட்டில இருக்கிற மாணவர்களுக்கு மேனேஜ்மென்ட் கோட்டா வழியா வரும்போது ஒரு 38 சீட் வருது. இது இல்லாம அதர்ஸ் ஒரு 2 சீட்டு குடுக்குறாங்க. ரைட்டுங்களா? 40 சீட் வந்துருது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 10 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்படின்னா, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா. அங்க வொர்க் பண்ற ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சில கோட்டாஸ் குடுக்குறாங்க. அதுல ஒரு 10 சீட் வருது. இதுதான் வந்து மேனேஜ்மென்ட் சீட்டா. மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது. சரி இந்த மேனேஜ்மென்ட் கோட்டால நீங்க சேரணும் அப்படின்னு சொன்னாலும், ஆ கவுன்சிலிங் வழியா அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில சிஎம்சிக்கு அப்ளிகேஷன் அவங்க வந்து தனியா ஓப்பன் பண்ணுவாங்க. அதிலயுமே நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது வந்து 1. அடுத்தது கவர்ன்மென்ட் கோட்டால உள்ள வந்தா, கவர்ன்மென்ட் கோட்டால 50% 50 சீட் இருக்குன்னு சொன்னேன். இந்த 50 சீட் அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 30% அதாவது 30 சீட் வந்து கவர்ன்மென்ட் கோட்டாக்கு போயிடுது பியூரா. இது வந்து இந்த கவர்ன்மென்ட் கோட்டா 30 சீட் வந்து யார் வேணா, எந்த கேட்டகரில இருக்கிற மாணவர்கள் வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா கவர்ன்மென்ட்டோடைய ஸ்டேட் கோட்டால உள்ள வந்துருது. அதே போல வந்து அ கிறிஸ்டின் கிறிஸ்டின் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கவர்ன்மென்ட் கோட்டா வழியா வரும்போது ஒரு 20 சீட் 20% சீட் அவங்களுக்கு தனியா உண்டு. அது யாருன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற கிறிஸ்டின் ஸ்டூடண்ட். தமிழ்நாட்டுல இருக்கிற கிறிஸ்டின் ஸ்டூடண்ட்டுக்குன்னு 20 சீட்டு 20%. அந்த கவர்ன்மென்ட் கோட்டால 50 சீட்ல 30 தனியா, 20 தனியா பிரிச்சு 30 வந்து ஓவரால் எல்லா ஸ்டூடண்ட் எல்லா கேட்டகரில இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 20 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்சி அதாவது மைனாரிட்டி கோட்டால இருக்கிற அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டில இருக்கிற ஸ்டேட் கோட்டா மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இதற்கு வந்து நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி அது வழியா தான் வர முடியும். இதுக்குமே உங்களுக்கு போட்டிகள் இருக்கும்.
கண்டிப்பா மதிப்பெண்ணும் இதில கொஞ்சம் கூடுதலா வேணும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் லெவல்ல மதிப்பெண் எடுக்காட்டாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் ஓரளவாவது இதில மதிப்பெண் எடுத்திருக்கணும். ஒரு தடவ ட்ரை பண்ணி நீங்க குளோஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒரு வாய்ப்பு வரும்போது. அதனால அ இது ஒரு சீக்ரெட் விஷயம் என்னன்னா, அந்த நீட் எக்ஸாம கிளியர் பண்ணா தான் எல்லாமே பாசிபிள் அப்டின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் பேசிக்கா நம்ம வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோல குறைவான மதிப்பெண்ல ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்டின்னா, இந்த வழி இருக்கு அப்டின்றத நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு புதுசா இருக்கு, இல்ல ஆல்ரெடி தெரியும் அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது அப்டின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில இல்ல நான் இப்ப தான் கேள்விப்பட்டிருக்கேன் சீட் மேட்ரிக்ஸ்ன்னா, அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.